அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், கர்த்தரை அல்லாமல் வானத்திலே, வானத்தின் கீழே, பூமியின் மேலே, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இந்த நாமத்திற்கு முன்பாக முடங்க வேண்டும். நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். அப்படி மேலான நாமத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நம்முடைய உள்ள கண்களை தேவன் திறந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷமானவர்கள். ஆமென், அல்லேலூயா. அவரை அல்லாமல் வேறு யாரும் நம்மை ஆளுகை செய்ய கூடாது என்ற அறிவிலே நாம் தேறினவர்களா இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? தேர்ச்சி பெற்றவர்களா இருக்க வேண்டும். இதுல இந்த விஷயத்துல நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க, நிறைய பேர் தோற்று போகிறார்கள். அதற்கான சில காரணங்கள் வேதத்திலே இருக்கிறது. அவைகளை கொஞ்ச நேரம் நாம் தியானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அந்த கீவேர்டு இல்லையா, அந்த முக்கியமான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். வாசிங்க. இந்த 4-5 வாரங்களமா பிரசங்கம் கேட்கிறோம்ல, இந்த கீவேர்டு நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22-23. இது நம்ம நம்முடைய பாடத்தின் அடிப்படை உபதேசம். 4-5 வாரங்களாக நாம் அதைத்தான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். வாசிங்க. கிதியோனை நோக்கி, மீதியானியர்களாகிய சத்துருக்கள் கையிலிருந்து எங்களை நீங்க மீட்டெடுத்து நீங்களாக்கி விட்டபடினால் நீரும் உன்னுடைய குமாரர்களும் குமாரனின் குமாரரும் எங்களை ஆளுகை செய்வீர்களாக. இந்த ஜனங்க பாருங்க, முட்டா ஜனங்க. மீதியானவர்களாகிய பகைவர்களுடைய கையிலே நம்மை நீங்களாக்கி ரட்சித்தவர் கர்த்தர் என்பதை அறியவில்லை. கர்த்தர் தான் நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார், நம்மை மீட்டெடுத்தார், நமக்காக சிலுவிலே ஜீவனை கொடுத்தார், நம்மை ரட்சித்தார் என்று இந்த ஜனங்கள் கர்த்தரை நம்பாமல் கிதியோனிடத்திலே வந்து, ஐயா தலைவரே, நீங்க எங்களை மீதியாளர் கையிலிருந்து ரட்சித்தீங்க, அதனால நீங்களும் உங்க ஜெனரேஷன்ஸ் ஃபுல்லா, நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் என்ன செய்யணும்? எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். பாருங்க, கர்த்தரை அவர்கள் கனம் பண்ணாமல் மனிதர்களை கனம் பண்ண நினைத்த இந்த ஜனங்களை பார்த்து இந்த கிதியோன் என்ற தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை பாருங்க. நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரர்களும் உங்களை ஆள மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தத்துவம், மனிதர்கள் இன்றைக்கு ஆளுகை செய்வதற்கு போட்டிகள் நடந்து கொண்டிருக்குது, எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? சில பேர் என்ன செய்றாங்க? பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிறாங்க.
வீடு வீடா சென்று காலில் கூட விழுந்து ஓட்டு கேட்குறாங்க. நாங்க வர்றோம், நாங்க வர்றோம், நாங்க ஆள்றோம், நாங்க ஆள்றோம், நாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு ஆமா நாங்க தேசத்தை இப்படி மாற்றுவோம், அப்படி மாற்றுவோம் என்றெல்லாம் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஆளுகை செய்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜெனரேஷனுக்கு இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதர்கள் அல்ல நம்மை ஆளுவது, கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகிறவர். அல்லேலூயா. நீங்களும் என் கூட சேர்ந்து அல்லேலூயா சொல்லணும், ஆமேன் சொல்லணும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் துதிக்காவிட்டால் இந்த சேர்ஸுங்களே கர்த்தரை துதிக்கும். நீங்கள் துதிக்காவிட்டால் இந்த கல்லுகளே கர்த்தரை துதிக்கும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உன்னதத்தில் வாசமாயிருக்கிற உன்னதமான தேவனுக்கு ஓசன்னா என்று சொல்லி குழந்தைகளும் பாலகர்களும் சிறு வயதில் வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டு துதிக்கும் போது ஒரு கூட்ட மக்களுக்கு பொறாமை வந்து விட்டது. ஆமா, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த ஜனங்கள்லாம் உதடுகளினால் என்னை துதிக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளமா தூரமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் துதிக்காவிட்டால் இந்த கல்லுகளே துதிக்கும் சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகிறவர். ஆமென். இந்த ஜனங்களோ படைத்தவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அறியாமல் படைக்கப்பட்டவைகள் தான் தன்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் போன வாரத்திலே வாசித்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அடையாளத்திற்காகவும் காலங்களை பார்த்து கொள்ளும்படிய கணிக்கும்படியாகவும் நாட்களை கணிக்கும்படியாகவும் வருஷங்களை கணக்கு வைத்துக் கொள்ளும்படியாகவும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்றார். எதுக்காக ஆண்டவர் படித்தாராம்? பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றால் அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆளுகை செய்வதற்கு பெரிய சுடர் சூரியன், பெரிய சுடரும் இரவை ஆளுகை செய்வ சிறிய சுடரும் மகத்தான சூரிய சந்திரன் என்ற சுடர்களை, மகத்தான சுடர்களை, நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். சோ உண்டாக்கப்பட்டது. சூரியன் தேவனால் உண்டாக்கப்பட்டது, சந்திரன் தேவனால் உண்டாக்கப்பட்டது, மகத்தான சுடர்கள் உண்டாக்கப்பட்டது. ஆனால் பிரகாசிக்கவும் ஆளுகை செய்யவும் வெளிச்சத்திற்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படியாகவும் தேவன் அவைகளை வானம் என்ற ஆகாய விரிவிலே வைத்தார். நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. அல்லேலூயா. தேவன் இவைகளை படைத்தார். இதிலே அவைகளை ஆராதனை செய்வதற்கு என்று எழுதப்பட்டிருக்குதா? இல்ல. எங்க எழுதப்படல.
அவைகள் தான் ஆளுகை செய்ய கடவுது. பகலை ஆளுகை செய்ய வேண்டும், இரவை ஆளுகை செய்ய வேண்டும். நாட்களையும் வருஷங்களையும் நேரங்களையும் காலங்களையும் கணக்கு இட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை தேவன் படைத்தார். ஆனால் மனிதன் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இவைகளையெல்லாம் நம்பி கொண்டிருக்கிறான், இவைகளையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறான், இவைகளையெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறான், இவைகளுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறான். இவைகளை நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் குறிப்பதற்கு ஜோசியர்கள், அமாவாசை பார்க்கிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் எழும்பி இதுக்குன்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. என்னது அது? அஸ்ட்ராலஜி அப்படி சொல்லிட்டு. என்ன அலாஜி? அஸ்ட்ராலஜி. அதுக்குன்னு தனி படிப்பு, அதுக்குன்னு வான சாஸ்திரங்களை படிச்சு கணிச்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் கிரகங்கள் இல்லையா, கிரகங்களை வச்சு நட்சத்திரங்களை வச்சு அவனுக்கு வருகிற கஷ்டங்களுக்கு இதுதான் காரணம், அவனுக்கு வருகிற துன்பங்களுக்கு இதுதான் காரணம். நீ இந்த காலத்துல பிறந்த, நீ அந்த காலத்துல பிறந்த, உனக்கு இப்படி கிரகம், இப்படி உனக்கு ஆமா வாஸ்து சாஸ்திரம் என்றெல்லாம் வைத்து கிரகங்களை கணக்கு வச்சு மனுஷனுடைய கையை பார்த்து, மனுஷனுடைய பர்த்டேவை பார்த்து, மனுஷனுடைய காரியங்களை பார்த்து, கைரேகை பார்த்து, அமாவாசை பௌர்ணமி இப்படி எல்லாம் பேர் வச்சு கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகை செய்கிறது. ஆகவே நாம் கிரகங்களை வணங்க வேண்டும், கிரகங்களை நமஸ்கரிக்க வேண்டும், கிரகங்களுக்கு பின்னாலே போக வேண்டும். கிரகங்களால் நாம் ஆளுகை செய்யப்படுகிறோம். கிரகங்கள் தான் நம்மை நடத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை சண்டே, சூரியனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை, சந்திரனுக்கு உரிய நாள் திங்கள், திங்கள் என்றால் சந்திரன். செவ்வாய் கிரகம் இருக்குதா? செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வியாழன் கிரகம், வெள்ளி கிரகம், சனியும் ஒரு கிரகம். இந்த கிரகங்கள் தான் நம்மை ஆளுகிறது, நம்மை நடத்துகிறது, நம்மை கைட் பண்ணுகிறது, நம்மை பிளஸ் பண்ணுது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை வணங்க வேண்டும், அவைகளை ஆராதிக்க வேண்டும், அவைகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்றெல்லாம் மனிதனுடைய மூளை படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளை தொழுகை செய்து ஆராதனை செய்து அவைகள் தான் நம்மை ஆளுகை செய்து என்றெல்லாம் கணக்கு போட்டு சொல்லி மனித குலத்தை, பூமியை கெடுத்து நாசம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவன் நியமித்த காலங்கள், தேவன் நியமித்த காரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு இவைகளுக்கு பின்னாலே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது வேதத்தின்படி, சட்டத்தின்படி தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 4 வாசிக்கலாம். பத்தொன்பதுல இருந்து வாசிக்க பார்க்கலாம். 12ல இருந்தே கூட படிங்களாமா. பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டீர்கள். நல்லா கவனிங்க, வார்த்தைகளின் சத்தத்தை மட்டும், சத்தம் மட்டும்தான் கேட்டீர்கள், எந்த உருவத்தையும் காணவில்லை. வாசிங்க. பத்து கட்டளைகளாகிய உடன்படிக்கையை அறிவித்தார். அண்டர்லைன் பண்ணிங்க. 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கையை உங்களுக்கு
அறிவித்தார். இந்த 10 கட்டளைகளையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனப்பாடம் செய்ய சொல்லியிருக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் சொல்லி பார்த்து கொண்டிருக்கு. நீங்க பிரசங்கம் பண்ணி இந்த 10 கட்டளைகளையும் இருதயமாகிய பலகையிலேயே நீங்க எழுதி கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய மனதின் ஆழத்திலே இந்த 10 கட்டளைகளும் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட வேண்டும். அதை எப்போதும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க. 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கையை 2 கற்பனைகளில் எழுதினார். தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் சொல்லிக் கொடுத்து போதிக்க வேண்டும் என்று மோசே சொல்றார். எனக்கு கட்டளை கொடுத்தார். ஒரு உருவத்தையும் நீங்கள் காணவில்லை. தேவன் எங்கிருந்து பேசினார்? அக்னியின் நடுவில் இருந்து தேவன் ஜனங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள், எந்த ஒரு உருவத்தையும் காணவில்லை. ஆகையால் அண்டர்லைன் பண்ணிடுங்க. உலகம் முழுவதுமே இந்த விஷயத்தில் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே என்று சொல்றாரு, நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு எந்த ஒரு ஆண் உருவம், இது மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குது, நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா ஆணுக்கு பெண்ணுக்கு என்ன வித்தியாசம்? அந்த ஒரு உறுப்பு மட்டும்தான் வித்தியாசம். சரியா? அந்த ரங்க உறுப்பு மட்டும்தான் வித்தியாசம். அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? உருவம் கொடுக்க சொல்லுங்க, உருவம் கொடுக்க. ஆமா, அதுதான் மறைமுகமாக இங்க வேத வசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆண் உருவமா பெண் உருவமா? பூமியில் இருக்கிற மிருகத்துக்கு உருவம், மிருகத்தின் உருவமா? பட்சியின் உருவமா? ஊரும் பிராணிகளின் உருவமா? மச்சங்களின் உருவமா இருக்கிற இவைகளில் நல்ல அண்டர்லைன் பண்ணிக்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. 10 கட்டளையில முக்கியமான கட்டளை இதுதான். யாதொரு உருவத்திற்கும் ஒப்பான விக்கிரகங்கள், சொரூபங்கள், சிலைகள் இவைகளை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் வானத்துக்கு ஏறெடுத்த எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை நோக்கி. நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, நட்சத்திரங்களை வணங்கக்கூடாது, அதை நோக்கி பார்க்க கூடாது. அதை நோக்கி பார்த்து அவைகளை தொழுது வொர்ஷிப். சூரியனை வொர்ஷிப் பண்ணக்கூடாது, சந்திரனை வொர்ஷிப் பண்ணக்கூடாது, நட்சத்திரங்களை வொர்ஷிப் பண்ணக்கூடாது. இது தேவன் கொடுத்த கட்டளை. இதுக்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்களா? இல்ல. அவைகளைத்தான் வணங்குகிறார்கள். அவைகளுக்கு ஒரு பெயரை கொடுத்து, அவைகளுக்கு ஒரு உருவங்களை கொடுத்து, அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு விக்கிரகங்களையும் சிலைகளையும் செய்து வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாசிக்க. இணங்காதபடிக்கு அண்டர்லைன் பண்ணிக்க, அண்டர்லைன் பண்ணிக்க. உங்கள் ஆத்துமாக்களை குறித்து
மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ நம்முடைய மக்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் துன்மார்க்கத்திலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்கள் நாசம் அடைந்து கொண்டிருப்பதற்கு காரணம், அடிப்படை காரணம் இதுவாகத்தான் இருக்குது. ஸ்தோத்திரம். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய ஆத்துமாக்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதது போல இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்கவில்லை. 2 ராஜாக்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாத்தையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டுவிட்டு கன்று குட்டிகளை உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி சூரிய சந்திர நட்சத்திரங்கள் கிரகங்கள் இந்த சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பரவாயில்ல. பாகால், ஆமா. சோ பாபிலோனியர்கள் இந்த பாகால் என்ற தெய்வத்தை ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பாகால் என்பதுதான் பால். அந்த பால் என்ற வார்த்தையிலே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. அதுல இந்த ஜனங்கள் அவைகளை நம்பி தொழுது சேவித்தார்கள். பாகாலை கர்த்தரை சேவிக்கவில்லை. ஆகவே தான் கிதியோன் சொன்னாரு, நான் உங்களை ஆள மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆள மாட்டார்கள், கர்த்தரே எங்களை சொல்லுவோமா, கர்த்தரே எங்களை ஆளுவாராக, கர்த்தரே எங்களை ஆளுவாராக. கடந்த 5 வருஷமா டிஎம்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அதுக்கு முன்னால ஏடிஎம்கே ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இப்போ டிவிக்கு ஆளுகை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. யார் வேணா நம்ம ஆளுகை செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனா கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்கிறவர். அவன் மனிதன் அல்ல, அவங்களாம் மனுஷர்கள் தான். அவங்களாம் ஸ்டார்ஸ் இல்லையா, சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்கெல்லாம் மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று வேதம் அவர்களை குறிப்பிடுகிறது. ஆமா, அல்லேலூயா. ஆக நட்சத்திரங்கள் நம்மை ஆளுகை செய்ய கூடாது. ஆமா, அதுதான். நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க? எனக்கே தெரியாது நான் என்ன நட்சத்திரத்துல பிறந்தேன் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். வசனத்திற்குள் நான் பிறந்திருக்கிறேன், ஆவியிலே நான் பிறந்திருக்கிறேன், இந்த வார்த்தையாகிய ஜலத்திலே நான் பிறந்திருக்கிறேன். ஆகவே நாம் மறுபடியும் பிறந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நிக்கதேமு என்ற வேத பாரகன் ராத்திரி நேரத்திலே இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, பரலோகம் போறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் எப்படி ஆண்டவரே, என் தாய் வயிற்றுல போய் நான் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, யோவான் 3ஆம் அதிகாரத்தை குறிச்சு வச்சுக்க, வீட்டுல போய் வாசிங்க, சரியா? யோவான் 3ஆம் அதிகாரம், சரியா? அப்போ மறுபடியும் தாய் வயிற்றுல போய் நான் எப்படி ஆண்டவரை பிறக்க முடியும்? அப்போ சொல்றாரு, மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமாயிருக்கும், ஆவியிலே பிறக்கிறதெல்லாம் ஆவியாயிருக்கும் அப்படி சொன்னார்.
அதனுடைய மூல கருத்தை அவர் அழகா விளக்கி சொன்னார். இந்த ஆவியினாலே பிறத்தல் என்பது வேற ஒண்ணும் இல்ல, வசனம்தான். வசனத்தினாலே பிறக்கிற அனுபவம். வசனத்தை படிக்கும் போது, கேட்கும் போது, அதை அப்படியே விசுவாசித்து, அந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு, அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, இந்த வசனத்தினாலேயே நாம் ஆனந்திக்கிறோமே, அதுதான் ஆவியினாலே பிறத்தல். அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை படிக்கலாம். சீக்கிரம் படிச்சீங்கன்னா சீக்கிரமா செய்தி முடிக்கலாம். நல்லா கவனிங்க. ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்ப நமக்கு ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. இந்த 3 தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு என்ன உண்டு? ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. இப்ப சரீரத்தை நம்ம கண்ணால பாக்குறோம். சரீர கண்களாலே நாம் சரீரத்தை பார்த்து கொள்கிறோம். சரீரம். ஆத்மாவும் ஆவியும் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும், நம்மாலே ஃபீல் பண்ண முடியும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க சொன்னாரு, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒண்ணுதுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். எது ஆவியா இருக்கிறது? சொல்லுங்க, எது ஆவியா இருக்கிறது, எது ஜீவனா இருக்கிறது? வசனம். ஆமென், அல்லேலூயா. அதுதான் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. யாக்கோபு, the book of James, chapter 1 verse 18. வாசிங்க. தேவ சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பேரானவர்களாகும்படிக்கு அண்டர்லைன் பண்ணீங்க. சத்திய வசனத்தினாலே பிறக்க செய்தார். அப்ப மறுபடியும் பிறக்க செய்தார். ஏற்கனவே அம்மா வயிற்றிலிருந்து பறந்துட்டோம், இத்தனை வயசாகி போச்சு. அப்ப ஆண்டு சொல்றது, நீ எத்தனை வயசானாலும் பரவாயில்ல, நீ மறுபடியும் பிறக்கணும்ட்டாரு. அல்லேலூயா. அப்ப எதனால பிறக்கணும்? வசனத்தினாலே பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். எதனால பிறக்கணும்? ஆவியினாலே பிறக்கணும், ஜீவனாலே பிறக்கணும், வசனத்தினாலே பிறக்கணும். அப்ப அந்த வசனத்தை நாம் விசுவாசித்து, வசனத்தை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு, வசனத்தை வாயினாலே அறிக்கை இடும்போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. என்னவென்றால் இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. அப்ப நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கணுமா, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனத்தை நாம் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், வாயினால் அறிக்கையிடும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பீட்டர் chapter 1 verse 23. 1 Peter chapter 1 verse 23. கவனிங்க, அழித்து போகிற வித்தினாலே அல்ல. வித்து என்றால் விதை. ஒரு மாமரம் இருக்கு, அதனுடைய கொட்டையை சாப்பிட்டுட்டு கொட்டையை கீழே போட்டுறோம். அது பூமியில விழுந்து மறுபடியும் என்ன செய்யுது? செடியாக, மாமர செடியாக வளர்ந்து தலைமுறையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நம்ம மாம்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், இல்லையா? அந்த போல ஆண்டோட வார்த்தையாகிய வித்து நம்முடைய உள்ளமாகிய இந்த நல்ல நிலத்திலே விழ வேண்டுமா? வசனம்
நல்ல நிலத்திலே விழ வேண்டுமா. அது விழுந்து வளர்ச்சி அடையணும். அதான் சொல்றாரு, அழிந்து போகிற விதையினாலே அல்ல, வித்தினாலே அல்ல, அழியாததும் வாசிங்க. என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய, அப்படியே அப்படியே கோடு போட்டே வாங்க. அந்த வசனத்தை அப்படியே கோடு போட்டுட்டே வாங்க. டெஸ்ட் பண்ணுங்க. அந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. அந்த வசனத்தை அப்படியே மாத்திரை மாதிரி போட்டு முழுங்குங்க. இந்த வசனத்தை அப்படியே மெல்லுங்க, அப்படியே அசை போடுங்க. இந்த வசனத்தை அப்படியே டெஸ்ட் பண்ணுங்க, ருசி பாருங்க. ஆமே. அதனாலதான் அவங்கெல்லாம், பேதுரு சாதாரண மனுஷன் தான், மீன் பிடிக்கிறவர் தான். ஆனா அவருக்குள்ள தேவன் இந்த வசனத்தை போட்டதுனால அவர் நமக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு இருக்கிறதும் ஜீவனுள்ளதும். எப்படி புகழ்றாரு பாருங்க, என்றென்றைக்கு இருக்கிறது. அதாவது யாராலும் அதை அழிக்க முடியாது. வானம் பூமி ஒழிந்து போன வார்த்தைகளை ஒருவனாலும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. என்றென்றைக்கு இருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்க மறுபடியும் பிறந்தீர்களே. அல்லேலூயா. ஆமென். சோ இந்த உலகத்தில் இருந்து எவ்வளவோ ஆயிரமான ஜனங்கள், கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாதபடி உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு தம்முடைய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து, வசனத்தை சார்ந்து கொண்டு, வசனத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு, வசனத்தினாலேயே பிழைப்பு நடத்துகிற பிழைப்பாளர்களாக என்றென்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக தேவன் உங்களை என்னை மாற்றி இருக்கிறாரே. அல்லேலூயா. இந்த கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். பிசாசு நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, இருள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, பகல் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, எந்த மனிதர்களும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, எந்த பாவ கரைகளும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். அந்த கர்த்தருடைய ஆளுகை எதிலிருந்து வருது? வசனம் ஒன்றே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒன்றே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அது சொல்றாரு, என் வசனத்திற்கு பயந்து அதற்கு நடுங்குகிறவனையே நான் பார்ப்பேன் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் யாருங்க? வசனத்தினால் பிறந்தவர்கள். ஆமென். ஆமென். சோ வேத வசனம் மாத்திரமே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் தாற்பயம். வேறொன்று நம்மை ஆளுகை செய்ய கூடாது. யோபு சொல்றாரு, வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் ஜோப், 24வது வசனம், 24, 25 இருக்கா, 27 வரைக்கும். தி புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 31 verse 24. எது மேல? பொண்ணுன்னா நாட் லேடிஸ், லேடிஸ் கிடையாது. ஆனா உங்களுக்கு பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க. தங்கம், கோல்டு. அப்போ கோல்டு மேல நம்ம, கோல்டு நமக்கு தேவைதான் இல்லையா? அவன் கோல்டுனுடைய ரேட்டை பொறுத்து தான் இது உலகத்தின் பொருளாதாரம் இருக்கிறதாக கணக்கு சொல்லுகிறார்கள். சோதரம். ஆனா கோல்டு நமக்கு தேவைதான். ஆனா கோல்டை செய்யக்கூடாது, நம்ம நம்ப கூடாதுன்றாரு. அதை வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்றாரு. அதை ஆராதனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆகவே பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து, தங்கத்தை பார்த்து
தங்கமே தங்கமே, நீதான் எனக்கு உசுரு அப்படின்னு என்னைக்காவது நான் சொல்லியிருப்பேனா? நெவர். ஆனா தங்கன்னா பேசா இருக்குது. ஆனாலும் அது என்னை ஆளுகை செய்யவில்லை. அல்லேலூயா. அதாங்க சொல்ல வர்றாரு. ஆமென். தங்கத்தை பார்த்து நீ என்ன ஆதரவு என்றும் எனக்கு நிறைய ஆஸ்தி, சொத்து, சுதந்திரம் எல்லாம் பொண்ணும் பொருளும் அப்படியே குவிஞ்சாலும் என் கைக்கு மிகுதியாயும் எனக்கு நல்ல ஹெவி சம்பளம், எனக்கு நல்ல ஹெவியா எனக்கு தேவையான வசதி, வாய்ப்பு, காரு, பங்களா, அது இதுன்னு எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு என்னைக்காவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேனான்றது. நான் அதுக்காக நான் சந்தோஷப்படவே இல்லை. ஏன்? கர்த்தரே என்னை ஆளுகிறவர். அல்லேலூயா. எந்த ஐஸ்வர்யமும் என்னை ஆளுகை செய்யவில்லை, எந்த பேரும் புகழும் என்னை ஆளுகை செய்யவில்லை, எந்த படிப்பும் பந்தாவும் என்னை ஆளுகை செய்யவில்லை. அல்லேலூயா. என்னை கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்கிறார் என்பதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வந்ததும் அந்த காலத்திலேயே சூரியன் எப்படியா பிரகாசிக்கும் பொழுது, சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அந்த சூரியனையும் சந்திரனையும் நோக்கி என் மனம், மனிதர்களுடைய மனம் ரகசியமாக மயக்கப்படுகிறது. யோபு வாழ்ந்த காலத்திலேயே அவன் அநேகருடைய மனம் மயக்கப்பட்டது. அநேகருடைய மனம் மயக்கப்பட்டது. மயக்கப்பட்டு அப்படியே சூரியனை அப்படியே பார்த்து, ஐயோ என் சூரியனே, என் சந்திரனே, என் கை, என் வாய, என் கை, என் வாய. ஆமா, அது எப்படி இல்லையா? அதுவும் முத்தம் பண்றாங்களாம், கிஸ் கொடுக்குறாங்களாம், பிளெயின் கிஸ், அது பேரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையெல்லாம் கர்த்தரை மாத்திரமே நாம் முத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 2ஆம் சங்கீதம் 11-12 பாருங்க, சீக்கிரம் வாசிக்க. 2ஆம் சங்கீதம். இப்பொழுதும் ராஜாக்களே, இந்த விஷயத்துல உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே ஜாக்கிரதையாயிருங்கள். வார்ன் பண்றாரு, ஜாக்கிரதையா இருங்க. பயம் வேணும், அந்த பயம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே ஞானத்தை நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். என்ன செய்யணுமா? சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிக்குறுங்கள். Psalms 2 இல்லையா, 11 and 12. குமாரன் கோபங்கள் இல்லாமலும் நீங்கள் வழியிலே அழிஞ்சு போகாமலும் இருக்கும்படி கர்த்தரை முத்தம் செய்யுங்கள். அப்படின்னு கர்த்தரை முத்தம் செய்யுங்கள் என்ன அர்த்தம்? அவரை கிஸ் பண்ணுங்க, அவரை துதியுங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி பைபிள் இருக்குல்ல, எபிரேயர் 13:15. எபிரேயர் 13:15. Hebrew chapter 13 verse 15. ஆகையால் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் இதான் முத்தம். ஞாயிற்றுக்கிழமான எதுக்கு ஓடி வரும்? ஏசப்பாவை முத்தம் கொடுக்கறதுக்கு ஓடி வரும். அல்லேலூயா. ஆமென். வசனத்தை கேட்டு அதை முத்தம் செய்ய ஓடி வரும். ஞாயிற்றுக்கிழமான எதுக்கு ஆராதனைக்கு வர்றோம்?
கர்த்தரை புகழும்படி, பாடும்படி, ஆராதனை செய்யும்படி உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்போது தெய்வத்துக்கு செலுத்தணுமா? அல்லேலூயா, ஆமென். சோ நீங்க நாங்க யாரை ஆராதனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சூரிய நமஸ்காரம் அல்ல, சந்திர நமஸ்காரம் அல்ல. யோபு சொல்றாரு, என்னை அறியாமலே நான் வஞ்சிக்கப்பட்டு சூரிய மகிமையாய் வரும்போது, சந்திர மகிமையாய் வரும்போது அதை பார்த்து என் வாய்கிட்ட நெசக்கூடாது, அது தொட்டு நெசக்கூடாது, முத்தம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி கிளீனா எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ரோமர் சாப்டர் 1, the book of Romer chapter 1 verse 21 இருந்து அப்படியே படிங்க பாருங்க. தெய்வத்தை அறிந்தும் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரம் பண்ணாமலும் இருந்து, நல்ல கவனிங்க, படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், படைக்கப்பட்டவைகளும் உலகத்தில் இருக்கிறது. ஆனா மனிதர்கள் படைத்தவரை விட்டுவிட்டார்கள், படைக்கப்பட்டவைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள், அதை தொழுது கொண்டிருக்கிறார்கள், அதை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 John, the book of 1 John epistle, நிருபம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் பாருங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும். அப்போ நீங்களும் நானும் விசேஷமானவர்கள், நாம் தேவனால் உண்டானவர்கள், உலகம் முழுவதும். அதனால்தான் படைத்தவரை விட்டு விட்டு படைப்புகளை நம்பி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பொல்லாங்கனால் இருந்திருக்கு. வாசிங்க. அன்றியும் சத்தியமுள்ள தெய்வத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரு? என்ன கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க. எனக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புத்தி உள்ள மனிதர்களால் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமா, ஒரு காலத்துல நமக்கு புத்தி இல்லை, அதனால அறியாமைனாலே கிடந்தோம். ஆனா இப்பொழுதோ இயேசு வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். புத்தியை தந்திருக்கிறார், அறிவோம். இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா, ஆமென். யார் நம்மை ஆளுகை செய்ய போறார்? சொல்லுங்க. கர்த்தரே என்னை ஆளுகிறவர். அல்லேலூயா. வாசிங்க. ரோமர் திருப்பிக்குங்க, அப்படியே ரோமர் திருப்பிக்குங்க, தொடர்ந்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 20 இருந்து அப்படி படிங்க. தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள். யாரு? பிரயோஜனம் இல்லாதவர்கள், ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லாத படைப்புகளை ஆராதனை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்ல வர்றார். அவர்கள் தான் யாரா? வீணர்கள். பெரிய படிப்பாளிகள் தான், பணக்காரர்கள் தான், ஐஸ்வர்யவான்கள் தான், மேதைகள் தான், ஆபீசர்கள் தான்.
ஆனா இந்த கர்த்தருடைய காரியத்திலே அவர்கள் யார்? வீணர்கள். வீணர் ஆனார்கள். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைஞ்சு இருட்டிலே கிடக்கிறார்கள். அவர்கள் இன்னும் வெளிச்சத்துக்குள்ளே வரவில்லை. ஆண்டவர் உங்களை என்னையும் வெளிச்சத்திலே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, நல்லா கவனிங்க. என்ன வசனம்? ரோமன் சாப்டர் 1:22. சாப்டர் 1:22 சொல்லுகிறார்கள். ஆனா நாங்க படித்தவங்க, பணக்காரங்க, ஞானிகள், அறிவாளிகள், புத்திசாலிகள், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், வான சாஸ்திரங்களை தெரியும், எனக்கு அதை தெரியும், இதை தெரியும், வடக்கு தெரியும், மேற்கு தெரியும், எல்லாத்தையும் நாங்க படிச்சு வச்சிருக்கோம் அப்படி சொல்லுறாங்க. தவிர அவர்கள் பைத்தியக்காரர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு ஆண்டோட வசனம் சொல்லுது. பைத்தியக்காரர்களாகி அழிவே இல்லாத தெய்வத்தின் மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக எதை மாற்றினார்கள்? அழிவில்லாத தேவ மகிமையை அழிந்து போகிற மனிதர்களாய் மாற்றிவிட்டார்கள். பறவைகளுக்காக ஒப்பாய் மாற்றிவிட்டார்கள், மிருகங்களுக்கு ஒப்பாய் மாற்றிவிட்டார்கள், ஊரும் பிராணிகளுக்கு ஒப்பாக மாற்றி இல்ல மாற்றினார்கள். அடுத்த வசனம், இது நிமித்தம் தேவன் அவர்களை இச்சைகளினாலே ஒருவர் அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக. பார்த்தீங்களா? மனிதர்கள் அறியாமல்னாலே அவர்கள் தங்கள் சரீரங்களை என்ன செய்கிறார்கள்? அவமானப்படுத்துகிறார்களாம். சாட்டையிலே தங்களை அடித்துக் கொள்வதை பார்க்கிறோமா? முதுகுல ரத்தம் சொட்ட சொட்ட தங்களை அவர்களே அடித்துக் கொள்கிறார்கள். முள்ளுகளை போட்டு அது மேலே படுத்துக் கொள்கிறார்கள். வெறும் காலோட தீ மிதிக்கிறார்கள். ஆமா, அழகு குத்திக் கொள்கிறார்கள், மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள், சாம்பலிலே படுத்த புரளுகிறார்கள். அப்படியே கிரிவலம் என்ற பெயர்ல என்ன செய்றாங்க? நிர்வாணமாக உருண்டு பரண்டு தங்களை தாங்களே இழிவுபடுத்திக் கொள்கிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அறியாமையினாலே. அன்பானவர்களே, இந்த தேவ அறிவை, தேவனை அறிகிற அறிவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. சத்தியத்தை 25 தானே, verse 25. தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி உண்டாக்கினவரை, சிருஷ்டிகரை, கிரியேட்டர், உண்டாக்கினவரை, படைத்தவரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டிகளை தொழுது, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, கிரகங்களை தொழுது சேவித்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்கிறவர் என்பதை விட்டுவிட்டு ஒன்றுக்கும் உதவாத மற்ற காரியங்களை அவர்கள் ஆராதனை செய்து அவைகள் தான் நம்மை ஆளுகை செய்கிறது என்று நம்பி மோசம் போகிறார்கள். இந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? யார் நம்மை ஆளுகை செய்ய போகிறார்? சொல்லுங்க. ஜீசஸ். சொல்லுங்க. இயேசு என்னை ஆளுகை செய்கிறவர். அவருடைய வார்த்தைகள் என்னை ஆளுகை செய்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா?
யார் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்? மனிதன் அல்ல, பிசாசு அல்ல, பாவம் அல்ல, உலகம் அல்ல. எல்லாம் நம்மை ஒரு நாள்ல ஏமாற்றி விடும். இயேசு நம்மை ஒரு நாளும் ஏமாற விடமாட்டார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்க இருக்கு அந்த வசனம்? எபிரேயர் Hebrew chapter 13 verse 8. Hebrew chapter 13 verse 8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆமென். அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் மாறிவிடும், நட்சத்திரங்கள் மாறிவிடும், கிரகங்கள் மாறிவிடும், ஜோசியம் மாறிவிடும், அமாவாசை மாறிவிடும், பௌர்ணமி மாறிவிடும், பெற்றவர்கள் மாறிவிடுவார்கள், பிள்ளைகளும் மாறிவிடுவார்கள். நாம் கண்களினால் காண்கிற எல்லாம் ஒரு நாளிலே மாறி போகும். ஆண்டவராய் இயேசு மாத்திரம் மாறாதவராய் இருப்பார். அல்லேலூயா. அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் அவரையே நாம் நம்பி இருந்தால் தேவன் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். ஐசாயா chapter 26 verse 3. ஏசாயா 26 3வது வசனம் வாசித்து ஜெபிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அவர் ஒருவரே நம்மை ஆளுகை செய்வாரானால் நமக்கு என்ன கிடைக்கும்? பூரண சமாதானம். கண்களை மூடுவோமா? இருந்த இடத்துல அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம்.